சொல்லுவாங்க சொல்ந்து போகாத தம்பி தங்கை முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும். அந்த ரெட் கலர் அவங்க மட்டும் உலகத்தை ஜெயிக்கும் நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தம்பி இயேசுவை நீ நம்பி நம்பி ஜெயிக்கலாம் தம்பி தம்பி இயேசுவை நீ நம்பி நம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவை நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை இயேசுவை நீ நம்பு தம்பி. பாபிலோனில் 4 இளைஞர்கள். இஸ்ரவேலில் படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருந்தவர்களை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். பின்பு அவர்களில் அழகும் புத்திசாலியுமான இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களில் 4 பேரை தான் நீ இங்கு பார்க்கிறாய். ஒருவர் பெயர் தானியேல், மற்ற 3 பெயர் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற பாபிலோனியர் அழைக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அரண்மனை வேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நேபுகாத் நேச்சர் திட்டமிடுகிறான். அப்படி 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்த பிறகு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திறமைசாலிகளை மட்டும் உதவியாளர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வான். பயிற்சி கொடுக்கப்படும் சமயத்தில் அவர்கள் நல்ல பலமாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதனால் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் கொடுக்கப்படுகிற அதே கொழுப்பு மிக்க உணவும் திராட்சை ரசமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இளைஞனாகிய தானியேலை பார். நேபுகாத் நேச்சரின் தலைமை வேலைக்காரன் அஸ்பேனாசிடம் அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா? ராஜாவின் மேசையிலிருந்து வரும் கொழுப்புமிக்க பதார்த்தங்களை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதை கேட்டதும் ஸ்பேனாசுக்கு கவலையாகி விடுகிறது. நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும் என்பது ராஜாவின் உத்தரவு. மற்ற இளைஞர்களைப் போல் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் ராஜா என்னை கொன்றே போட்டு விடுவார் என்று சொல்கிறான். எனவே தானியேல் என்ன செய்கிறார் தெரியுமா? தன் 3 நண்பர்களையும் கவனித்துக் கொள்வதற்காக அஸ்பேனாஸ் நியமித்திருந்த பாதுகாவலிடம் போய் 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும். சாப்பிட சில பருப்பு, காய்கறிகளை, குடிக்க தண்ணீரையும் மட்டும் எங்களுக்கு கொடும். பிறகு ராஜாவின் உணவை சாப்பிட்டு வருகிற மற்ற இளைஞரோடு எங்களை ஒப்பிட்டு பார். ஆரோக்கியமாக தெரிகிறார்கள் என்று பாரும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த பாதுகாவலனும் ஒப்புக்கொள்கிறான். 10 நாட்களுக்கு பிறகு தானியேலுடைய 3 நண்பர்களும் மற்ற எல்லா இளைஞர்களை விட நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதனால் ராஜாவின் உணவுக்கு பதிலாக அவர்கள் தொடர்ந்து காய்கறிகளையே சாப்பிடுவதற்கு அந்த பாதுகாவலன் அனுமதிக்கிறான். 3 வருஷங்கள் முடிந்ததுமே அந்த எல்லா இளைஞரும் நேபுகாத் நேச்சரிடம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரிடமும் அவன் பேசி பார்க்கிறான். கடைசியில் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் தான் மற்ற எல்லோரையும் விட அதிக திறமைசாலிகளாக இருப்பதை காண்கின்றான். அதனால் அரண்மனையில் வேலை செய்ய அவர்களை நியமிக்கிறான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகள் ஜோசியரை விட 10 மடங்கு அதிபுத்திசாலிகளாக இருக்கிறார்கள். ராஜா கேள்விகள் கேட்கும்போது சரி, கடினமான பிரச்சனைகளை தீர்க்க சொல்லும் போதும் சரி, அவர்கள் இப்படிதான் அதிபுத்திசாலிகளாக இருக்கிறார்கள். ஆமென்.